ஸ்ரீதர் தன் கைகளில் வைத்திருந்த உடற்பயிற்சிக்காக பயன்படுத்தும் அந்த கனமான பொருளை கீழே வைத்தான். அவன் முகமெல்லாம் வேர்வை துளிகள் நின்றன. தாய் அவனை பார்த்து, சாப்பாடு ஆயத்தமாகிவிட்டது என்றார்கள். தகப்பனார் அவனை பார்த்து, உன் உடற்பயிற்சிக்கு உணவும் உனக்கு தேவை, அது உனக்கு தெரியுமா என்றார்கள். ஸ்ரீதர் சாப்பிட்டு முடித்தவுடன் மீண்டும் அன்று அவன் செய்ய திட்டமிட்டிருக்கும் பளுதூக்கும் பயிற்சியை குறித்து பகிர்ந்து கொண்டான். உடனே தகப்பனார் அவனை பார்த்து, நீ உன் உடற்பயிற்சிக்காக மிக அதிகமான நேரத்தை செலவு செய்கிறாய், எனவே அனுதினமும் நீ செய்ய வேண்டிய பல காரியங்களை செய்யாமல் இருக்கிறாய் என்றார். தாயும் உடனே, ஸ்ரீதர், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன் வீட்டு பாடங்களை செய்ய நீ ஏன் நேரம் ஒதுக்கவில்லை என்றார்கள். இந்த கேள்விகள் எல்லாம் அவனை மௌனமாக்கியது. உடனே தகப்பனார், உடலை வலிமையாக்க பயிற்சிகள் தேவை, உண்மைதான். பரிசுத்த வேதமும் இந்த உண்மையை கூறுகிறது என்றார். எப்படி உன் உடலை வலிமையானதாக மாற்ற நீ உடற்பயிற்சி செய்கிறாயோ அதே போலத்தான் உன்னுடைய குணநலனை சிறந்ததாக்க நீ வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் மிக மிக அவசியம் என்றார். சற்று சிந்தனையில் ஆழ்ந்த ஸ்ரீதர், சரி அப்பா, என்னுடைய வீட்டின் கடமைகளையும் பள்ளி கடமைகளையும் நான் செய்கிறேன். இனி எந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் எல்லாவற்றிற்கும் கொடுக்க வேண்டிய நேரத்தை மட்டும் கவனமாக கொடுப்பேன் என்று கூறினான். ஆம் அன்பர்களே, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும். நம்முடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியத்திற்கு எவ்வளவு நேரம் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு நேரம்தான் கொடுக்க வேண்டும். அதை மீறி ஒரே காரியத்தில் அதிக நேரம் செலவு செய்தால் நாம் பல நன்மைகளை இழந்து போவோம். எனவே மிகவும் கவனமாக அதற்கான நேரத்தை நாம் திட்டமிடுவோமா?